வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களே, உங்களுக்கான அறிவிப்பு. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பல அறிவிப்புகளையும் பல தரவுகளையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி A to Z எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல விதமான தகவல்களை பார்க்க போகிறோம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களே, இது கட்டாயம் இமிடியட்டாக இதை பாருங்கள். குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கும் போது திருமண சான்று மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது மற்றும் ஆதார் எண் போன்றவை பதிவு செய்யப்பட வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து ரேஷன் கார்டு பெறுவதற்கு தகுதியான நபர்கள் என்ற பட்சத்தில் ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை அப்படின்றது செய்வார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு. ஆனால் தற்போது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் அளிப்பவர்கள் மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீதி ஆகிய ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஏனெனில் மகளிர்களுக்கான மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்கி வருவதை தொடர்ந்து இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு பலரும் புதிய கார்டுகளுக்கு விண்ணப்பித்து வருகிறார்கள். இதில் பல பேர் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நண்பர்களே. இதனை தடுக்கும் நோக்கத்தில் புதிய ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பித்து இருப்பவர்கள் தகுதியான நபர்களாக உள்ளார்களா என்று கூறி செய்யும் நோக்கத்துடன் மின் கணக்கீடு அதிகரிக்க கேட்கிறார்கள். ஒரு 2-3 இதோடு கூட ரேஷன் கடைகளில் கூட இது செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு புதிய அறிவிப்புகள் அப்படின்றது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் பல தரப்பட்ட மக்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணுறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்